ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்திலிருந்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை உங்கள் வேதத்தில் திரும்பி பாருங்களேன். 1 சாமுவேல் 28 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமின்னாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. பிரியமானவர்களே, சவுலுக்கு நேரிட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவர் கர்த்தரை தேட அவர் ஒருமுகப்படுகிறார். அவர் கர்த்தரை தேடுகிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்காத ஒரு சம்பவம் தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலுக்கு செவி கொடுக்கல. சொப்பனம் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஊரிம்கள் மூலமாகவும் எதுனாலையும் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காத, ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில சவுல் மிகவும் பயப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் நிறைய காரியங்கள் அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்கல? எதனால ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது சவுலுக்கு மிகவும் பயந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. யாராவது உதவி செய்வார்களா? ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? ஆண்டவர் ஏதாவது ஒரு திசையை காட்டினா இதை நான் செய்வேனே, ஆண்டவர் ஒரு பதில சொன்னா இந்த காரியத்துல நான் என்ன செய்ய வேண்டும் தெரியலையே, ஒரே தத்தளிப்பாய் திகைப்பாய் கலக்கமாய் இருக்கிறதே, எந்த பக்கத்திலும் ஆண்டவரும் பதில் சொல்லலை, எந்த பக்கத்திலும் நமக்கு உதவியும் இல்லை. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை. ஏன் சவுலுடைய ஜெபங்களுக்கு பதில் வரல? ஏன் ஆண்டவர் செவி கொடுக்கல? ஏன் ஆண்டவர் அமைதலாய் இருந்தார் சவுலுடைய வாழ்க்கையில என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 59 பார்க்கிறோம். ஏசாயா 59 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் என்ன ஆண்டவர் நமக்கு பதில் தராம இருக்க, ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினையை ஏற்படுத்துகிறதாய் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனா ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவரால் அவருக்கு பதில் கொடுக்க முடியல. சில நேரங்கள் நமக்கும் ஒரு வேளை ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கல, ஏன் ஆண்டவர் இதுக்கு இந்த காரியத்துக்கு முடிவு ஏற்படுத்தல, ஒரு வேளை குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய காரியங்களை சவுலுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவரிடத்துக்கு திரும்ப போகிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அமலேக்கியர் வழிமறித்த செயலை நான் மனதில் வைத்திருக்கிறேன். 3ஆம் வசனத்துல பாருங்களேன், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொன்று போட கடவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா சவுல் செய்தது என்ன தெரியுமா? நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லை. நலமான காரியங்களை அழித்து போட மனதில்லாத சவுல் இருதயத்துல ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை மீறி நடந்தது. இது நல்லா இருக்கே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே, இது நம்ம நல்லா இருக்கு, இதை நம்ம வைத்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் அழித்து போட மனதில்லாம சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது பாருங்களேன், ஆண்டவரால நமக்கு பதில் கொடுக்க முடியாது. 12ஆம் வசனத்தை நம்ம
நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தை அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சாமுவேல் இப்படியாக சொல்லுகிறார்: ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம், ஸ்டபர்னா பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ கிளியரா இதெல்லாம் ஒன்றும் நீ இறக்கம் வைக்காம அழித்து போடணும்னு கிளியரா ஆண்டவர் அங்க ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனா முரட்டாட்டம், ஒரு ஸ்டபர்ன் நேச்சர் சவுலுக்குள்ள இதெல்லாம் வைத்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தது அங்க பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் கர்த்தரும் உன்னை ராஜாவாக புறக்கணித்து விட்டார். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பிறனை மன்னிக்க வேண்டும், உன்னை சிநேகிக்கிறது போல நீ பிறனையும் நீ சிநேகிக்க வேண்டும், உன் அயலானை நீ மன்னிக்க வேண்டும், உனக்கு விரோதமாய் பேசினாலும் நீ மன்னிக்க வேண்டும், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை நீ காட்டணும். ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீர்களா? இருதயத்துல கூட ஒருவேளை தீய சிந்தனைகள், தீய பழக்க வழக்கங்கள் ஒருவேளை இருதயத்துல காணப்படுகிறதா? சவுலுடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாது இருந்தது. ஒரு மனதை அங்க பார்க்கிறோம். சவுலுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் அங்க மனதில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், ஆனா அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? பலிபீடத்திலிருந்து சில வார்த்தைகள் வரும் பொழுது அதை நம்ம கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு சவுலை போல இருந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல மனதில்லை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க மனதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை, மற்றவர்களை மன்னிக்க மனதில்லை. ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகளை பேசாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவையில்லாத நபர்களோடு உறவாட நமக்கு அந்த உறவை கட் பண்ணுவதற்கு மனதில்லை, தேவையில்லாத உறவுகளை துண்டிக்க மனதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உங்க மனசுல என்ன இருக்கு? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. முதல் தரமானவைகளை இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல சவுலுடைய ஜெபங்களுக்கு பதில் வராம போனதுக்கு ஒரு காரணம், அவர் கீழ்ப்படிய அவருக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த சவுல், ஹல்லேலூயா, அழித்து போட மனதில்லை. உள்ள இருக்கிற அந்த கசப்பை அழித்து போட மனதில்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கோ நடந்த அந்த காரியத்தை அழித்து போடாம, மறக்காம, இருதயத்தில் அப்படியே அது வேரூன்றி கொண்டு இருக்கிறதே, அதை அழித்து போட உங்களுக்கு மனதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சவுலை போல உங்களுடைய பிரச்சனத்துல காணப்படாம ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே கழுவுவீராக. ஆண்டவர், இருதயத்துல அழித்து போட மனதில்லாமல் இருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது, அதை அழித்து போட ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து போட, தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடிக்கு இருக்கிற அந்த மனது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்காதபடி இருக்கிற அந்த இருதயம், ஹல்லேலூயா, எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களோடு பேசினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன்,
தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. ஹல்லேலூயா. சாமுவேல் வந்து சவுலிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு பொல்லாப்பானதை, ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பானதை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறார், இல்ல இல்ல, அந்த முதல் தரமானவைகளை நான் எடுத்து கர்த்தருக்கு நான் பலி கொடுக்க போகிறேன், கர்த்தருக்கு நான் செலுத்த போகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். இல்ல இல்ல, இது தவறில்ல, இது செய்யறதுனால நான் இதை செய்வேன், இது செய்யறதுனால நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பேன், இது செய்யறதுனால நான் சபைகளை கட்டுவேன். இல்ல இல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய இன்றைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணும் பொழுது அந்த இருதயத்துல இருக்கிற அந்த கடினத்தை அந்த எடுத்து போட்டு, ஹல்லேலூயா, தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம், அனாவசியமான பொருட்கள் ஒன்றும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவர்களாய், கர்த்தருக்கு அடுத்த வைராக்கியம் உடையவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது பாருங்க, அதை ஆண்டவர் கனம் பண்ணுவார். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பதில் கொடுக்காததுக்கு, ஜெபத்துக்கு பதில் கொடுக்காததற்கான காரணங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு காரியம் பாருங்கள், அதே 15ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க பாருங்க, ஆண்டவர் அமலேக்குக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த நேரத்துல பாருங்க, அந்த சவுல் என்ன செய்கிறார், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி நான் வென்றுட்டேன், நான் ஒரு பெரிய வெற்றியை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அவருக்குள்ளாக நுழைகிறது. பாருங்க, 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதே சவுல் என்ன வார்த்தைகளை பேசுகிறார் தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சாமுவேல் அவரிடத்துல வந்து உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரம் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொன்ன அதே சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு வெற்றி உயர்வுக்கு வரும் பொழுது, காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும் பொழுது, வெற்றியை காணும் பொழுது, உயர்வுகளை காணும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த உயர்வு. ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லுகிறார், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, ஹல்லேலூயா, பெருமை வருகிறது. பாபேல் கோபுரத்தை குறித்து இப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது அங்க அந்த வசனங்களை பாருங்களேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்னாங்க. அது கர்த்தருடைய தூதன் பார்வையில அது பார்க்கும் பொழுது அதை அவர் சிதறடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவங்க நோக்கத்தை பாருங்களேன். அங்க 3 நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பூமி மீதெங்கும் நம்ம சிதறி போகக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அது நல்ல நோக்கம் தானே, நல்ல நோக்கம் தான். இரண்டாவதாக இன்னொரு நோக்கத்தை பாருங்க, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரம், ரொம்ப ஒரு அழகான ஒரு கோபுரம், ரொம்ப ஒரு நீளமான டாலான ஒரு பில்டிங்கை நம்ம கட்டணும், ரொம்ப நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த 3ஆவதா இருக்கிற அந்த நோக்கம் பாருங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்னாங்க. அதோடு அது காரியம்
இருதயம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்ற வார்த்தைகள் அவருடைய வாயில் இருக்கும் பொழுதே நேபுகாத் நேச்சார் அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளை அவர் நேசிக்கிறார். பாவிகளுக்கு அவர் மன்னிப்பை அருளுகிறார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆனா பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். இங்க பாருங்க, சவுல் ஒரு காலத்துல தன்னை தாழ்த்தின ஒரு சவுல் தான், தாழ்மையான வார்த்தைகளை பேசின சவுல் தான். நானா என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம் ஆச்சே, அதிலும் நான் ரொம்ப எளிமையாச்சே அப்படியெல்லாம் சொன்ன சவுல் ஆண்டவர் உயர்த்தும் போது, ஆண்டவர் உயர்வுகளை தரும் பொழுது ஹல்லேலூயா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை மாத்திரமல்ல, இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தில் எழும்புகிற பெருமைகள். நான்லாம் இப்படி இல்லைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவும் ஒரு பெருமை தான் இல்லையா? அந்த பெருமை கூட நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த பெருமை, ஹல்லேலூயா, பெருமை, அந்த பெருமை நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நம் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை நம்முடைய பெருமையா இருக்கலாம். பெருமையான பேச்சு, எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் கேட்கணும், இப்படிப்பட்ட யோசனைகள் இருதயத்தில் எழும்புகிறதா? ஆண்டவரிடத்துல தாழ்த்திருங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் கையில் இருப்பதெல்லாம் தேவரீர் நீர் எங்களுக்கு தயவாய் கொடுத்தது, நீர் எங்களை தயவாய் ஆசீர்வதித்ததின் பலனாய் நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயத்துல எங்களுடைய செல்வத்தை குறித்தோ, எங்கள் பிள்ளைகளை குறித்தோ, எங்கள் குடும்பத்தை குறித்தோ, சில பேருக்கு அவங்களுடைய வீட்டை குறித்து ரொம்ப பெருமை. ஹல்லேலூயா. பெருமை ஆண்டவரே, பெருமையான எண்ணங்கள் எங்கள் இருதயத்தில் தலை தூக்காதபடிக்கு தேவரீர் உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து கண்டித்து உணர்த்துவாராக. ஹல்லேலூயா. பெருமையான எண்ணங்கள், பெருமையான பேச்சு, சில பெருமையான பார்வைகளும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, வெளியில போகும் பொழுது எப்படி இருக்கிறீங்க, ரோட்ல போகும் பொழுது ஹல்லேலூயா எப்படி இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரே. வீண் பெருமைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில பெருமை வந்ததற்கு பெருமை வந்ததுனால ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம உங்களால போயிற்றே. ஆண்டவரே, நீர் வெறுத்து விட்டீரே. ஹல்லேலூயா. நீர் புறக்கணித்தது போல எங்களுடைய ஜெபங்களை நீர் புறக்கணித்திடக் கூடாதே. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பெருமையான பேச்சுகள் பேசினது உண்மைதான் ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. பெருமையான எண்ணங்கள், பெருமையான யோசனைகள் வந்தது உண்மைதான். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒரு விசை கிருபை தருவீராக. ஜெபங்களை கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமென். ஹல்லேலூயா.
மற்றொரு காரியம் சவுலுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரால அவருக்கு பதில் கொடுக்க முடியல என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பலிகளை செலுத்துவது ஆசாரியருடைய வேலை, அது ராஜாவுடைய வேலை கிடையாது. ஆசாரியர் அந்த வகுப்புல இருக்கிறவங்க மாத்திரம்தான் அந்த தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். ஆனா சவுல் பாருங்க, அவருடைய அந்த ஸ்தானத்துல, நான் ராஜா என்ற ஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் பாருங்க, அங்க சர்வாங்க தகன பலியை அவர் செலுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7 நாள் வரைக்கும் காத்திரு, அதற்கப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல சொல்லுகிறபடி செய்யலாம் அப்படின்னு சாமுவேல் சொல்லும் பொழுது, அந்த 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பாருங்க, 7 நாள் மட்டும் அவன் காத்திருந்தான். வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அதுக்கப்புறம் சாமுவேல் வரல, ஜனங்கள்லாம் என்னை விட்டு சிதறி போறாங்க என்றதும் பாருங்க, உடனே சவுல் இறங்கி அந்த தகன பலிகளை அவர் செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 7 நாள் வரைக்கும் கம்ப்ளீட்டா பொறுமையா இருக்கிறாரு. அந்த 7ஆவது நாள், அந்த கடைசி நிமிஷத்துல அவரால் பொறுமையா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? சாமுவேல் இன்னும் வரல, ஜனங்கள்லாம் போறாங்க, அவங்கெல்லாம் போயிடுறாங்க, அவங்கெல்லாம் இப்படி போயிடுவாங்க, நம்ம என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க, நான் செய்யலை, அவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் இப்படி நடக்க முடியாது, நான் ஜான்வரி வரைக்கும் வெயிட் பண்ணேன், நடக்கலை, அதனால இனிமேல் நான் வெயிட் பண்ண போறதில்லை, நான் இந்த நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியல, அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன், அதனால நான் கடன் வாங்கிட்டேன். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு சவுலுடைய அந்த பொறுமை இல்லாதது பாருங்க, நம்ம 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, புத்தீனமாய் செய்தீர், கர்த்தர் விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் என்று சாமுவேல் சொல்லுகிறார். புத்தியீனமாய். ஏன் தெரியுமா? அவசரம், ஜனங்கள் எல்லாம் போயிருவாங்க, எல்லாரும் சிதறி போறாங்க, என்னை விட்டு போயிருவாங்க, ஐயோ டைம் ஆயிருச்சு, ஐயோ இந்த டைம் ரொம்ப டிலே ஆயிருச்சு, ஐயோ இந்த காலெல்லாம் கடந்து போகிற, ஐயோ வயதெல்லாம் போகிறது, ஐயோ இந்த காரியம் இப்படி நடக்கலன்னா அதோட அவ்வளவுதான், அதனால நான் கடன் வாங்குறேன், அங்க போகிறேன், இங்க போகிறேன் என்று சொல்லி நீங்களும் பதறிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சவுலிடத்துல காணப்பட்ட அந்த அவசரம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு சவுலால் அமர்ந்திருக்க முடியல, அவசரம். ஏன்? ஜனங்கள் போயிடுறாங்க, ஜனங்கள் இன்றைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கு நல்லா பேசுற ஜனங்கள் நாளைக்கு தூஷிப்பாங்க, நாளைக்கு தூஷிக்கிறவங்க நாளைக்கு உங்களை உயர்த்தி பேசுவாங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க பேசுறாங்க, இவங்க தூஷிக்கிறாங்க என்று சொல்லி நீங்க அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமா இருந்தாலும், ஒருவேளை அந்த நிந்தை இருதயத்தை பிளக்கிறது போல காண வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வந்தாலும், நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பாருங்க, அதன் முடிவு அது சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, வனாந்திர வாழ்க்கை, வனாந்திர பயணம், ஆனா அதனுடைய முடிவோ ஹல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல நம்ம பொறுமையாய் வாழும் பொழுது, பொறுமையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதன் முடிவில் ஆசீர்வாதங்களை தருவார். இன்றைக்கு நம்ம கண்களை மூடி, ஒருவேளை மற்றவங்க பேசிடுவாங்க, மற்றவங்க அப்படி சொல்லிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க, எல்லாரும் பண்ணிடுவாங்க, நான்
மட்டும் இப்படி இருப்பேன், என் குடும்பம் மாத்திரம் இப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைக்கு மாத்திரம் நான் டிலே ஆயிருச்சு நீங்க சொல்றீங்களா? இல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் குறித்த காலம் ஒன்று இருக்கிறது. ஹalleluya. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. அந்த குறித்த காலத்துக்கு காத்திருக்க எனக்கு பலனை தாங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, சவுலிடத்துல அந்த பொறுமை இல்லாததுனால பாருங்க, அவள் புத்தீனமாய் செய்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில புத்தீனமான செயல்கள் ஒன்றும் நம்ம செஞ்சிடக்கூடாதே. புத்தீனமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத முடிவுகளை நம்ம எடுத்து விடக்கூடாதே. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் புத்தீனமாய் அவசரப்பட்டு பதறி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு பொறுமையை தருவீராக. சகித்து கொள்ள சொல்லுங்களேன், சகித்து கொள்ள, மற்றவருடைய வார்த்தைகளை சகித்து கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க, கிருபையை தாங்க. ஹalleluya. இன்னும் வேண்டிய பொறுமை வேதத்துல வாசிக்கிறோம், நீடிய பொறுமை. கேளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நீடிய பொறுமையை தருவீராக. எங்களுக்கு நீடிய பொறுமை தருவீராக. வார்த்தைகளை பேசுவதற்கு நீடிய பொறுமை, கோபிப்பதற்கு நீடிய பொறுமை. ஹalleluya. எங்களுக்கு தருவீராக. கரங்களை நீட்டி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு நீடிய பொறுமையை தருவீராக. கிருபையை தாங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் தராததற்கான காரியங்களை நம்ம சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை நம்ம சரி செய்வதற்கு அது ஏதுவா இருக்கும். ஹalleluya. மற்றொரு காரியம், கடைசியாக ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் சவுலுடைய ஜெபத்தை கேட்கல என்று பார்க்கும் பொழுது பாருங்க, தாவீதுக்கு சவுல் தாவீதை திரும்ப திரும்ப துரத்தி அவருடைய உயிரை எடுக்கும்படி அவர் எத்தனைத்தது நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல தாவீதுக்கும் சவுலுடைய உயிரை எடுப்பதற்கு, அவரை கொலை செய்வதற்கு 2 தருணங்கள் அவருக்கு கிடைத்தது. ஆனா அந்த ரெண்டு வாட்டியும் தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போடுவதில்லை என்பதில் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கையை போடுவதில்லை. அவர் அநியாயமா என்னை துரத்தினாலும், என்னை கஷ்டத்துக்கூடாக என்னை நடத்தினாலும், என்னை மிகவும் அவர் நெருக்கினாலும், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும், நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக நான் கையை போடுவதில்லை என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் தாவீது. ஆனா தாவீதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை சவுல் அறிந்த போதிலும் அவர் மீண்டும் மீண்டும் தாவீதை துரத்தி அவரை கொலை செய்ய அவர் எத்தனித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக கையை போடுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம யாரை பத்தி நம்ம யாரை கொலை செய்ய போகிறோம்? நம்ம யார் மேல கையை போட போகிறோம்? இன்றைக்கு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுமானால், நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நம் வாயை அசைப்போமானால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஹalleluya. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ யாரானாலும் சரி போக்கு
போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. அதை சவுல் செய்தார், அதை ஆண்டவர் விரும்பவில்லை. தாவீதின் மேல திரும்ப திரும்ப அவர் அவர் மேல கையை போட அவர் எத்தனித்தார், அதை ஆண்டவர் விரும்பவில்லை. சவுலுடைய முடிவு மிகவும் பரிதாபம். தகப்பனும் மகனும் குமாரரும் எல்லாரும் ஒரே நாளில் அங்க மாண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராதபடிக்கு நம்முடைய காரியங்கள் தடையா இருக்குமானால், நம்முடைய பேச்சு அவங்க ஒருவேளை தவறே செய்திருந்தாலும் அதை நியாயம் தீர்ப்பது நமக்கு உண்டானது அல்ல. பிரியமானவர்களே, அது தவறு செய்தார்களோ நன்மை செய்தார்களோ அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, அவங்க எப்படி பண்ணுறாங்க தெரியுமா, எப்படி செலவு பண்ணுறாங்க தெரியுமா, எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க தெரியுமா. நம்ம வீட்டிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய ப்ராப்ளம் நமக்கு எதுக்கு? நம்முடைய காரியங்களை சரி செய்து நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாளும், ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நீங்கள் முற்படுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சில் நம்ம ஈடுபடுவதை இன்னைக்கு நிறுத்தி கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விசை, ஒருவேளை அநேக வார்த்தைகளை நீங்க பேசி இருக்கலாம். சமீபத்தில் ஒருவேளை நீங்க நிறைய காரியங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம். வாட்ஸ்ஆப்ல நீங்க ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நல்ல செய்தி இல்லாதிருக்க நீ ஓடுகிறது என்ன? நல்ல செய்தி இல்லாதிருக்க நீங்க ஃபார்வர்ட் பண்ணுகிறது என்ன? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நான் கையை போடுவதில்லை, என் வாயை அசைப்பதில்லை என்ற தீர்மானத்தோடு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசினது உண்மைதான். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. எங்கள் குடும்பங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருப்பது, பதில் வர தாமதமாகி கொண்டிருப்பதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கை முறையானால், ஆண்டவர் எங்களுடைய பேச்சானால், எங்களுடைய பெருமையானால், ஆண்டவர் எங்களுடைய அவசரமானால், ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. ஆண்டவரே, மௌனமா இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உங்களை கையை முடக்கி வைத்திருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உங்கள் கரங்களை நீட்டுவீராக. உம்முடைய ஆண்டவரே கரத்தை நீட்டுவீராக. உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தலையை நிமிர செய்வீராக. எங்கெல்லாம் நிந்தைகளை அனுபவித்தார்களோ ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தரல, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யுங்க, பதில் தருவீராக, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. ஜெயமெடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே,